விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான திட்டங்கள் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் பரப்புரையின் போது அதிமுக வேட்பாளர் சரவணன் தெரிவித்துள்ளார். மதுரை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சரவணன் எம்ஜிஆர் விளையாட்டு அரங்கத்தில் விளையாட்டு வீரர்கள் மற்றும் உடற்பயிற்சியில் ஈடுபட்டவர்களை சந்தித்து பரப்புரையில் ஈடுபட்டார். கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் விளையாட்டுத்துறைக்கு செய்த திட்டங்களை எடுத்து கூறியும் விளையாட்டு வீரர்களுடன் இணைந்து விளையாடியபடியும் வாக்குகளை சேகரித்தார். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, அதிமுக ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட கீழடி அகழ்வாராய்ச்சி திட்டத்திற்கு மார்க்சிஸ்ட் வேட்பாளர் வெங்கடேசன் ஸ்டிக்கர் ஒட்டுவதாக கூறினார். மக்களில் நாங்கள் பார்க்குற ஒரு மனநிலை, அவங்க பொய்யே சொல்கிறாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. 100 ரூபா மானியம் கொடுக்காத மாநில அரசு எப்படி 500 ரூபாய்க்கு சிலிண்டர் கொடுப்பாங்க அப்படின்றது பாமர மக்களுக்கும் தெரியுது, பெண்களுக்கே தெரியுது. அவன் சும்மா எங்களை ஏமாத்துறான், விடியல் தருன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எங்கள் தலையில் பூரா வீட்டு வரை பல்வேறு வரிகளை உயர்த்தி விட்டாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி இருக்கிறதுனால டாக்டருடைய நல்ல பண்பு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இவர் நடத்துகிற தன்னார்வ தொண்டு நல்லா தெரியுது. மதுரையில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கார். மாற்றுத்திறனாளிகளுக்கு கை கொடுத்துருக்கார், கால் கொடுத்துருக்கிறார். நல்ல பண்பாளர். வர்றவங்ககிட்ட காசை எதிர்பார்க்காங்க, மனசை பார்த்து ஏழை பாளைகளுக்கு உதவி செய்கிறார். நல்ல மனம்பாடு அவர் போடணும்ப்பா அப்படின்ட்டு தேர்தலில் நாங்கள் பார்த்தது முதல்ல தொடக்கமே மிக அற்புதமாக அமைந்தது. மக்கள் எல்லோருமே முன்வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வரணும், அவங்களுக்கு நல்லது செஞ்சது ஆட்சி தான் அதிமுக. இந்த 3 ஆண்டுகள் அவர்கள் பட்டிருக்க வேதனைகள்லாம் அவர்கள் புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். தொடர்ந்து பேசிய வேட்பாளர் சரவணன், பொதுமக்கள் திமுகவிற்கு எதிராக இருப்பதாகவும் விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். மக்களோட ஏகோபித்த ஆதரவு எங்களுக்கு தெரியுது. பார்க்குறவங்க எல்லாம் நேசக்கரம் நீட்டுறாங்க. ஆமாம், மாணவர்களை பார்த்தோம், பெண்களை பார்த்தோம், இன்னும் இளைஞர்களை பார்க்குறோம், இன்னும் பிஸ்னஸ்மேனை பார்க்குறோம், அரசு ஊழியர்களை பார்க்குறோம். எல்லாருமே இந்த ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு மனோநிலையில் இருக்கிறாங்கன்றது வெட்ட வெளிச்சமாக இருக்குது. ஏன்னா சில பத்திரிக்கை பொய்யான கருத்து திணிப்பை செய்கிறாங்க. இன்றைக்கி நாங்கள் வாக்கும் கேட்டோம், ஒரு இன்டைரக்ட் சர்வேயே அது அமைஞ்சு போச்சு. பார்க்கல அந்த பத்திரிகைகள் சொன்னதெல்லாம் அப்பட்டமான போய் எங்கள் கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி சொன்ன மாதிரி இந்த விமர்சனத்தெல்லாம் தாண்டி அனைத்து அண்ணா முன்னேற்ற கழகம் 40 தொகுதியில் பாண்டிச்சேரி உட்பட வெற்றி பெறும். மதுரை 2 லட்சம் வாக்கள் வித்தியாசத்தில் நாங்கள் எங்கள் அமைச்சர் வழிகாட்டுபடி நாங்கள் ஜெயிப்போம்.